This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. ஒரு விசித்திரமான மூமெண்ட்ல இருக்கிற இந்த தடவை குரு பயிற்சி என்ன ஒரு எஃபர்ட் எடுத்தாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். இது பேசிக்கா ஹாரோஸ்கோப்ல வந்து குருவும் வக்கரமா இருக்கு, சனியும் வக்கரமா இருக்குங்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் ராமன் இருக்காரு. வருகிற மே 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்கள இங்க ஆஸ்தான ஆங்கர்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க, கடைசியில நீங்க காணாம போயிட்டீங்க. சரி, பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ வந்து மே 14ஆம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி வந்து ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போறார். மிதுனத்துக்கு போயிட்டு வந்து நமக்கு வந்து இந்த குரு பயிற்சி பலன் வந்து ஒரு 3 பார்ட்டா நம்ம வந்து பண்ண போறோம். ஏன்னாக்கா ஒரு விசித்திரமான மூமெண்ட்ல இருக்கிற இந்த தடவை குரு பயிற்சி அதிச்சாரத்துல போறார். ஸோ ஜென்ரலா ஒரு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து இந்த தடவை வந்து 5 மாசத்துல கடகத்துக்கு போயிடுறார். போயிட்டு கடகத்துல வந்து ஒரு 1.5 மாசம் கிட்டக்க இருந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கு வர்றார். அதுக்கப்புறமா திரும்பி டைரக்ட் மோஷன்ல வந்து மிதுனத்தை தாண்டார். ஸோ இவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மிதுனத்துல இருக்கக்கூடிய சமயம், அதாவது மே 14ல இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதை வந்து ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதுலயுமே ஒரு 2 பார்ட்டா பண்ணுவோம். ஏன்னா அதுல வந்து ரிவர்ஸ் மோஷன் ஒன்று வரும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரலா டச் பண்ணிட்டு இன் டீட்டெயில்டா ரிவர்ஸ் மோஷன்ல இருக்கக்கூடிய பலன்களை வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோல பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்குரிய குரு பயிற்சி பலன் ஆஸ் பர் மே 14th இருந்து அக்டோபர் 18th வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மேஷ ராசி முதல்ல வந்து இது வந்து தலைமை தாங்கக்கூடிய ராசி, முதல் ராசி, காலபுருஷன்ல முதல் ராசி, செவ்வாயினுடைய மூல திரிகோண ஸ்தானம். இதுல வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஒரு பாதம், இதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கு. மெயினா வந்து இது வந்து ஒரு மாஸ்குலைன் சைன், சரராசி. அதே மாதிரி சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம், சனீஸ்வரர் நீச்சம் பெறக்கூடிய ஸ்தானம். ஸோ இவங்க வந்து எப்படின்னாக்கா மெயினா மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஜென்ரலி தே வில் பி தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் பண்ணக்கூடிய தகுதியும் இதுவும் இவங்களுக்கு உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரமே வந்து அஸ்வினி புத்திரர்கள்ட்டேருந்து வந்தது. அதே மாதிரி பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப பிரசித்தியான பவர்ஃபுல்லான நட்சத்திரங்கள். போன வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து மெயினான ப்ராப்ளம் என்னாச்சுனாக்கா சனீஸ்வரர் இவங்களுடைய பாதகஸ்தானத்துல இருந்தார், இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி இவங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வந்து மூமெண்ட்லயே இல்லை. இது 2 விஷயங்களும் வந்து இவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து ரொம்ப தேக்க வச்சிருந்தது. 2ஆம் இடத்துல குரு இருந்தது கூட அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா தனஸ்தானத்தில் தனகாரகன் இருந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தாண்டி இப்போ ப்ரஹஸ்பதி குரு வந்து இப்போ வந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. நேச்சுரலா குரு பகவான் வந்து இவங்களுக்கு நல்லவர். எனக்கு 9 கூட 12 கூட மோட்சகாரகன், பாக்யகாரகன் ரெண்டுமே வந்து குரு பகவான். இப்போ வந்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது நமக்கு மே 14ஆம் தேதியிலேருந்து நமக்கு அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா 3ஆம் இடத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து பார்ப்போம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதர ஸ்தானம். நமக்கு கிடைக்கக்கூடிய இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம். எம்ப்ளாயீஸ் நமக்கு யாராவது வேணும், அசிஸ்டன்ஸ் வேணும், இது வேணும் அது வேணும்னு சொல்றோம்னாக்கா அதுக்கு தக்க நபர்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா, தக்க சமயத்துல வேணும்.
அந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனோதைரியம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். ஆனா போன வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செவ்வாய் வந்து துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு கிரகம், கிடுகிடுன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட்டும் நல்லா இருக்கு. அந்த 3ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 3, 9ங்கிற இந்த காம்பினேஷன் வந்து 9ஆம் இடத்த டைரக்ட் பார்வை, 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால இவங்களுக்கு வந்து சின்ன ஸ்லைட் எஃபர்ட் ஏதாவது ஒன்று எடுத்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷனும் சக்சஸும் இவங்களுக்கு உடனே கிடைக்கும். முதல் முயற்சியாக பண்ணுவதெல்லாம் வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். அதே மாதிரி இவங்களுடைய தகப்பனார்ட்டேந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பாக்கியம் இவங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் கிடைக்கணும், என்னதுக்கெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதுக்குரிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் 100% கிடைக்கும். அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கறது. 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், என்னெல்லாம் பார்ட்னர்ஷிப் நமக்கு வந்து புது பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரன்கள் கிடைக்கும். ஸோ வரன் கிடைத்து கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து 7ஆம் இடத்துக்குரியது. அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடியது இவங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையே பார்க்கறது. 7, 9, 3 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் பிளஸ் 11ஆம் இடத்தையும் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த அக்டோபர் 18 வரைக்கும், மே 14லேருந்து அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்தில் இவங்க ட்ரை பண்ணாங்கனாக்கா கிடைக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இவங்களுக்கு பாதகஸ்தானம். அங்க வந்து இப்போ வந்து குரு பகவான் டிரான்சிட் ஆன உடனே ஒரு 4 நாள்ல வந்து ராகு வந்து டிரான்சிட் ஆயிடுவார். ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதை வந்து குரு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த ஸ்தானத்தை. இந்த ஒரு 5 மாசத்துக்கு குருவுடைய பார்வை ராகுவை விட்டு தப்பாது. அதனால அது வந்து ஒரு கார்டிங் சுச்சுவேஷனா இருக்கும். எந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் வந்தாலும் அவருடைய பார்வை வந்து இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனா என்ன, ஒரு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது ராகு இருக்காரு, சனீஸ்வரரும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா சனீஸ்வரர் வக்கரமாயிடுவார், சீக்கிரமாகவே வக்கரமாயிடுவார் நமக்கு வந்து. ஸோ அந்த காலகட்டம் ஜூன்லேருந்தே வக்கரமாயிடுவார். ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ வக்கரமாகும் போது அந்த 11ஆம் இடத்தை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு டக் ஆஃப் வாராட்டம் இருக்கும். ஆனா குருவுடைய பார்வை கிடைக்க நமக்கு வந்து கோடி நன்மைன்னு சொல்றதுனால நமக்கு அந்த இதுல இருந்தே இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மெயினா எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை வந்து ராகுவும் சனீஸ்வரரும் தான். இந்த வக்கரமான காலம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். அதுக்கு வந்து இவங்க வந்து துர்கையை வழிபடுவது தான் பெஸ்ட். அதுவும் வனதுர்கை ஆலயங்கள், அதே மாதிரி துர்கையினுடைய 32 நாமாவளி, இதை வந்து இவங்க வந்து வழிபட்டுட்டே இருந்தாங்கன்னாவே இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அதுல இருந்து அவங்க முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் வந்து எடுத்து கொடுப்பார். ஸோ இது வந்து இவங்களுக்குரிய பொது இந்த ஒரு 5 மாசத்துக்குரிய ஒரு பலன்கள். ஸோ இப்போ 2வது ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு வரும்போது இந்த மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்ளீட்டா மாறிடும். ஸோ 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்துடுவார். அவர் பார்க்கறது வந்து 8ஆம் இடம், அதே மாதிரி இவங்களுக்கு 10ஆம் இடம், அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னு மாறும். ஸோ முதல்ல 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தை விடுறதா இல்லை. பிரகஸ்பதி குரு வந்து இந்த தடவை புனர்பூச நட்சத்திரத்திலேயே தான் நிறைய நாள் இருக்கார். அது வந்து குருவனுடைய ஸ்டாருங்கிறதுனால நிறைய விஷயங்கள், குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ப்ராமிசிங்கா வெளியில வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துக்கு வரும்போது முதல்ல இவங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியமும் வெல்பீயிங்கும் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். புது வித்தை ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதுக்குரிய அமைப்பு, அதுக்கு வேணுங்கிற குருமார்கள்லாம் இவங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி வீடை வந்து புதுப்பிக்கிறது,
இல்ல அதை வந்து ஒரு புது வீடு வாங்குறது, இல்ல வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த நேரத்துல நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. அது அவங்க 3ல குரு பகவான் இருக்கும்போதே இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது 4க்கு அது வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்டா தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கறது. தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது இது ஒரு மாதிரியான காம்பினேஷன் ஆஃப் தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி வரும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கும். இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த தொழில வந்து ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா, அது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்க மாட்டார். அந்த சமயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கும். இவங்களோட டெசிஷன்ஸா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த காலகட்டம், அதாவது அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 6 வரைக்கும், அதுலயும் எஸ்பெஷலி நவம்பர் 28 வரைக்கும், நவம்பர் 11ல இருந்து நவம்பர் 28 வரைக்கும் குரு பகவானும் வக்கரமாக இருப்பார், சனீஸ்வரரும் வக்கரமாக இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்துல மேஜர் டெசிஷன் எதுவும் எடுக்காம ஸ்மூத்தா இருக்கிறத வந்து கொண்டு போயிட்டாங்கன்னாக்கா நல்லது. இது பேசிக்கா ஹாரோஸ்கோப்ல வந்து குருவும் வக்கரமா இருக்கு, சனியும் வக்கரமா இருக்குங்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளா ஒர்க் ஆகும். மீதி பேருக்கு யார் யாருக்கெல்லாம் டைரக்ட் மோஷன்ல இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் திணறலாக இருக்கும் அந்த வக்கரமாகக்கூடிய காலம். இந்த வக்கரமாகக்கூடிய காலத்துக்குரிய வீடியோ ஒரு தனியா நம்ம எடுப்போம். பட் ஆனா இது வந்து இவங்களுடைய ஸ்திதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ ஒரு சுப செலவு வந்து இவங்களுக்கு வரும். அது நல்ல விஷயமாகவே இருக்கும். அதனால நிறைய இவங்க வந்து யோசிக்க வேண்டிய அவசியங்கள் இந்த காலகட்டத்துல பெருசா இல்லை. பாதிப்பு அப்படிங்கிறது வக்கரமாகக்கூடிய காலங்கள்ல தான் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். சார், இப்ப பொது பலன்கள் சொல்லிட்டீங்க. சொந்த தொழில் பண்றவங்க, அதுக்கப்புறமா வேற இடத்துல பணி செய்யறவங்களுக்கு எல்லாம் எப்படி? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு 9ஆம் இடத்தை வந்து குரு பகவானும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, சனீஸ்வரரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது இவங்க ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் எடுத்தாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதோட ரிசல்ட் வந்து கடகத்துக்கு போகும்போது இவங்களுக்கு பாசிட்டிவா காட்டிடும். ஒரு ட்ரெய்லர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாசம் இருக்கக்கூடிய காலத்துல நீ இவ்வளவு எஃபர்ட் எடுத்தா எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னாக்கா அடுத்த வருஷம் தான் குருவினுடைய பயிற்சி பரிபூர்ணமாக கடகத்துக்கு வரப்போகுது. ஸோ அதுக்குரிய ஒரு ப்ரிப்பரேட்டரி கிரவுண்டா கூட இவங்க எடுத்துக்கலாம். ஸோ சொந்த தொழில் பார்க்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்குரிய ஒரு ப்ராசஸ் இருக்கும், இல்ல மாடிஃபை பண்றதுக்குரிய ஒரு ப்ராசஸ் இருக்கும். பெரிய யூனிட்டா வச்சிருப்பாங்க, இவ்வளவு தேவையில்லை, இதை குறுக்கிக்கலாம், இப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணதுனால வரக்கூடிய லாபங்கள் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து பிசினஸ் ஓரியன்டா வர்றதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அது நன்மைக்கு நல்லாவே இருக்கும். அது இவங்களுக்கு போன வருஷத்து அதுக்கும் மேல இவங்களுக்கு வந்து குரு அங்க மாறியது ஒரு ஒரு பார்ட்டாக இருந்தாலும் செவ்வாயினுடைய மூமெண்ட், இவங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வந்து பரிபூர்ணமான மூமெண்ட்ல இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சூப்பரா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஃபேஸுக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 10ஆம் இடத்தையே பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை காட்டி கொடுப்பார். அதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாங்கிறதுக்குரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சரையும் கையில கொடுத்துட்டு போயிடுவார். இதை இப்படி இப்படி எல்லாம் மாடிஃபை பண்ணிக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்குரிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் அந்த டைத்துல. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மேஷத்துக்கு 6ஆம் இடம் வந்து நமக்கு கன்னிக்கு வந்து இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மியூச்சுவல் கேந்திரங்கள்ல வந்து சனீஸ்வரரும் இருக்காரு, அதே மாதிரி குரு பகவானும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸும் சரி செகண்ட் ஃபேஸும் சரி நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் தொழில் ஸ்தானத்துக்கு தனஸ்தானம். ஸோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தொழில ஒரு மாற்றம், பொசிஷன் சேஞ்ச் வரும். போஸ்ட் வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் இல்ல இடம் மாற்றங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். அது எஸ்பெஷலி சனீஸ்வரரால, அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒண்ணு நடக்கும். அது நடந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும்.
இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ்ஸ். அதுல வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து லாபத்தையே காட்டிடுவார். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அந்த லாபத்தையே வந்து வந்து காட்டுவார். அதே மாதிரி இவங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கெயின் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் இருக்கு. ஒரு திடீர் ப்ரமோஷனோ ஒரு போனஸோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மேஷத்தில் பிறந்தவர்கள் 5ஆம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்காரு. சரியா? மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்திஸ்தானம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்திஸ்தானத்துல வந்து கேத்து பகவான் உட்காரும் பொழுது கொஞ்சம் என்னன்னு சொல்றது, இன்ட்ரோவர்ட் ஆயிடுவாங்க. தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஜீவி ஆயிடுவாங்க. சோஷியலைசிங் எல்லாம் கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் நமக்குலாம் பார்க்கறதுக்கு. ஆனா சீரியஸா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்கள. இவங்களுக்குலாம் வந்து துர்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அது பண்ணிட்டே இருந்தாங்கன்னாக்கா நல்லா. ஸோ மேஷ ராசின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் கவனத்தில் இருக்கணும். என்னன்னாக்கா சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு 7.5 ஆரம்பித்து விட்டது. ஸோ அதனால பொதுவாக வந்து ஆரோக்கியம், உறக்கம், சுகங்கள் இதெல்லாம் வந்து தியாகம் பண்ண வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆனா என்ன, இந்த ஒரு டைம் பீரியட்ல நமக்கு வந்து 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதாவது மே மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். ஸோ அந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய அமைப்பை வந்து இவங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். வரன்கள் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு வர்றதில்லை. ஸோ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரன் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு, கல்யாணம் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பிராப்திக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சமயங்கள்லாம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பாசிட்டிவ் நோட்ஸ்லாம் எங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி.